என்னடா இவன் கொஞ்ச நாளா அரசியல் பதிவுகளை நிறைய போட்டுட்டு இருந்தானே, திடீர்னு தம்பி ஆளை காணோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, அண்ணன் ஒருத்தர் பதிவே போட்டிருக்காரு. தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாசன் அண்ணன். வாசன் அண்ணன் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே நல்லா தெரியும், நல்ல பழக்கம். அண்ணன் தான். நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பழகியிருக்கிறோம். அவருக்காக நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, அவருடைய நம்பர் என்கிட்ட இருக்கு. நிறைய ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கெல்லாம் பேசியிருக்கிறோம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஒரு 30-40 கால் பண்ணியிருப்பாரு. நான் எடுக்கல. வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணார், நான் ரிப்ளை பண்ணலை. அப்படி நான் ரெஸ்பான்சிபிளாக இல்லாததால், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாததால் அண்ணன் வந்து இப்படி ஃபேஸ்புக்கில் வந்து தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னை டேக் பண்ணி. நான் காணோம், எனக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி. அண்ணன் என் மேலே இருக்கிற ஒரு பாசத்தால் தான் இந்த பதிவு போட்டிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் நான் பேசுகிற விஷயங்கள் அண்ணனை பற்றி கிடையாது. இதே மாதிரியான மனநிலையோட நிறைய பேர் இருக்காங்க. தம்பி எங்கே இருக்கீங்க, உங்களை ஆளவே காணோம், ஆளையே காணோமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில நாட்களாக கொஞ்ச நாளாக நான் போட்ட பதிவுகள். அந்த பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டு இருக்கும். எல்லா பதிவுகளும் என்னோட பேஜில் இருக்குது, எல்லாத்தையும் போய் பாருங்கள். அந்த பதிவுகளை நான் பேசியிருக்கிறது முக்கால்வாசி டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். நான் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறதால நான் டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எப்படியா புரிஞ்சுருப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுலேயும் முக்கியமாக நான் போட்ட ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஃபோட்டோ நீ போட்டிருக்கல, அப்போ நீ வந்து டிஎம்கேக்கு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ நான் எதுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அதுலேயும் முக்கியமாக இந்த ஏஐ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரி, ஓகே, நான் டிவிக்கு ஆதரவாளராகவே இருந்துட்டு போகிறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த பதிவு அதுக்கானது கிடையாது. நான் வந்து விஜய்க்காக மட்டும் இப்படி நான் போஸ்ட் போட்டதில்லை. நீங்கள் நிறைய என்னோட போஸ்ட் நிறையா ரெகுலராக நான் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் ஏகப்பட்ட கேரிகேச்சர் இமேஜ் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய ஆர்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். எஸ், அதே மாதிரியான ஒரு ஃபோட்டோவாக தான் இந்த ஒரு போஸ்ட்டை நான் பார்க்குறேன். இது சில பேருக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி, எதனால் அப்படி என்ன தேடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூரில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி தம்பி பேசவே இல்லை. நிறையா பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருந்தாரு, திடீர்னு அந்த தம்பியை காணோமே அப்படின்ற ஒரு பாசம். ஆமாம், கரூரில் நடந்த விஷயத்துக்கு நானும் ஏதாவது பதிவுகள் போட்டிருக்கணும், டிபியை கருப்பாக வச்சுருக்கணும், ஐயோ அம்மா அப்பா கடவுளே அப்படி இப்படின்னு பேசியிருக்கணும், ஒரு 30-40 போஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். அது டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை டிவிகேவுக்கு ஆப்போசிட்டாவோ எப்படியோ, இல்லை யாரையோ சப்போர்ட் பண்ணியோ நான் வந்து பதிவுகள் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா தான் நான் போராளி, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அப்படி தானே? உண்மையாக சொல்கிறேன், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால் சரிவர இயங்க முடியல. நான் தூங்கலை, சாப்பிடலை அப்படின்லாம் உருட்ட விரும்பலை. ஆனாலும் ஏதோ பண்ணுச்சு, என்னடா இது, ஏன்னா எல்லாம் உயிர் தானே. அப்படி நான் பட்ட கஷ்டத்தை, எனக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்த பதிவாக போட்டு இங்கே வந்து பதிவு பண்ணுறதால தான் நான் மனுஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நான் மிருகமாகவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு அப்படி வெளிப்படுத்த தெரியல, வெளிப்படுத்தணும்னு எனக்கு தோணலை. அத்தனை பேர் இறந்து கிடக்கும்போது அதை கொண்டு வந்து அரசியல்படுத்தணும், அதை கொண்டு வந்து நான் வந்து பேசணும், அது சம்மந்தமாக நிறையா நான் வந்து கொட்டி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன்டா நிறைய அரசியல் பதிவுகள் போட்ட அப்படின்னா, அந்த பதிவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரியானதா அப்படின்றது நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என் மனசு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாமல்
நான் வந்து ஒரு 30-40 போஸ்ட் பதிவு பண்ணி தான் வந்து என் மனசு கஷ்டத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அதனால நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஆனா இங்க சில பேர் வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, நிறைய பதிவுகள் போடுறது, 30-40 போஸ்ட் போட்டு நானும் ஒரு போராளி அப்படின்னு சொல்லி அட்டென்ஷன் கிரியேட் பண்றது. அவங்களுக்குலாம் என்ன எண்ணம் அப்படின்னா, சோசியல் மீடியால நானும் பெரிய அப்படின்னு காமிச்சிக்கணும். உண்மையா தான் சொல்றேன். அப்ப நீ போடுறியா, அப்ப நீ அப்படிதானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலை பார்த்து தான் என்னோட சோசியல் மீடியா பேஜை நான் டெவலப் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், நான் அரசியல் பதிவுகள் போடுறதால அது எனக்கு பெரிய டிராபேக் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். தம்பி நல்லா எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தான், நிறைய ஒர்க் பண்ணி போட்டுட்டு இருந்தான், ஏஐ சம்மந்தமா பேசிட்டு இருந்தான். திடீர்னு ஏன் எனக்கு அரசியல்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு பர்சனலி ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது உங்களுக்குமே தெரியும், அது உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஆனாலும் மக்களுக்காக அப்படின்றதால இதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை, நான் பேசியிருக்கேன். அப்போ டிவிக்கே பற்றி பேசியிருக்கணுமே, இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஏன்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணிக்கணும். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் வந்து ஞானபண்ணனா வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ண கூட எனக்கு வந்து தோணலை. சேலத்துல இருந்து அழகண்ணன், அப்புறம் வந்து இங்க ஷாகுல் அண்ணன், சாந்தி அக்கா, ஹால்சன், இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஒர்க் கொடுத்துருந்தாங்க. எல்லா ஒர்க்கும் பெண்டிங்ல இருந்துச்சு. என்னால அந்த ஒர்க்கை கூட பண்ண முடியல. சிஸ்டம் ஓப்பன் பண்ணோடனே இங்க தான் போய் நிக்குது மைண்டு. இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது சம்பந்தமா ஆன் த ஸ்பாட் அன்னைக்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கரூர்ல இருக்கிற 4 பேர்கிட்ட நான் பேசினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் பேசியிருக்கிறேன், தொடர்ந்து பேசியிருக்கிறேன். இது சம்பந்தமா நான் வந்து என்னென்ன நடந்துச்சு, அங்க எப்படிதான் இருக்குன்றதை நான் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கொட்டணும்னு அவசியம் இல்லை. அவரே சொன்னாரு, நீ போய் இது நீ எழுதினாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே தவிர எனக்கு எழுதுறதுக்கு மனசு இல்லை. இந்த கரூர் சம்பவத்துல யார் என்ன தப்பு பண்ணா என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இப்பயும் எனக்கு மனசு வரல. ஆனாலும் தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதரவா ரொம்ப அன்பா என்னை தேடுற சில பேருக்கு பதில் சொல்லணுமேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு முறையோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சக ஊழியராவோ ஒரு போட்டோகிராஃபரோ அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்களுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் நினைச்சிருந்தா இவங்களெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும். அது அவங்களுக்கே தெரியும் நான் என்ன பிரச்சனையை பத்தி பேசுறேன் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி இருக்கிறேன். அப்படிதான் கேவலமா ஒரு பொழப்பு பொழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. அதனால இந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனால நான் வந்து பெரிய அறிவாளி, நான் பேசுறதெல்லாம் இங்க பெரிய ஒரு விஷயம், எல்லாரும் நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றதும் என்னோட வாதம் கிடையாது. நான் பேசுறதுல நிறைய தப்பு இருக்கலாம், அதை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்காக தான் பேசுறேன், நீங்க தான் எனக்கு சொல்லணும் நான் சரியா பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னா அப்படின்னு. நீங்க ஏதாவது சரியா பேசுறீங்களா நான் ஏத்துக்கிறேன் அப்படிதான் சொல்றேன். ஆனா அதையும் மீறி சில பேர் வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம, அட பாரதி தானே, பாரதி இது தப்பு, பாரதி இது சரி, பாரதி இது இப்படி பண்ணு இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி இங்க பேசலாம் கூட பரவாயில்ல, எனக்கு ஐபில பேசியிருக்கலாம். அப்படி அண்ணன் ஒருத்தர் பேசின விஷயம் தப்பா இருந்துச்சு சொல்லி ஐபில போய் பேச போயிட்டு நீ ஏன்டா ஐபிக்கு வரன்ற அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்ட அளவுக்கு பேசினாங்க. எனக்கு அது இன்சல்ட்டா எடுத்துக்கல, பட் அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு பேசினாரு. அது என்ன ஏதுன்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், இங்க நீயா நானா அப்படின்ற போட்டி இல்லை. எனக்கு டிவிகே டிஎம்கே அப்படின்ற பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, மதம் அதெல்லாம் கிடையாது. மக்களுக்காக பேசுறோம், மக்களுக்காக நிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க பேசுறது ஒரு நேரத்துல சரியா இருக்கும், நான் பேசுறது ஒரு நேரத்துல சரியா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்காம இருந்திருப்பீங்க, அதனால அதை பத்தி நான் பேசுறேன், அவ்வளவுதான். கரூர் சம்பவம் எல்லாரும் தமிழ்நாடே பேசுது, உலக அளவுல பேசுது. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றதால ஏதாவது மாற்றம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால நான் அமைதியா இருந்தேனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது, வேற எந்த பயமும் கிடையாது. தம்பி பயந்துட்டாப்ல, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படி இப்படின்னு. இதுல நான் கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மக்களே பார்த்துட்டு இருக்காங்க, எது சரி எது தப்பு யார் மேல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க முடிவு பண்ணுவாங்க.
அதனால தான் நான் அமைதியா இருக்கிறேன். அரசியல் பேசுவேன், தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள பேசுவோம். எதனால இப்படி மாறணும், என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்றேன். என்கிட்ட பேசின நிறைய பேரோட சேட் ஹிஸ்டரி இருக்கு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. நீங்க கரூரை விட்டுருங்க, மத்ததை விட்டுருங்க. நீங்க என் கூட பழகுனவங்க தானே, என் கூட பேசினவங்க தானே. ஒரு அண்ணனா உங்ககிட்ட நான் எவ்வளவு விஷயம் பேசியிருப்பேன், எவ்வளவு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் என்கிட்ட போட்டோஷாப் கத்துக்கிட்டு, என்கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டு, என் வீடியோல வந்து, என் போஸ்ட்ல வந்து எனக்கு கீழே வந்து நீ தற்குறி அப்படின்னு சொல்லி பேசுற அப்படின்னா நான் இது எப்படி எடுத்துக்கிறது? சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடாடி நேத்து வரையிலும் என்கிட்ட எப்படி இருந்த, இப்போ வரையிலும் டவுட் கேட்கற, இப்போ வரையிலும் பேசுற, ஆனா தற்குறின்ற. அதனால வந்து அவரு எனக்கு கீழே, நான் அவருக்கு மேல அப்படி நான் சொல்ல வரல. அப்படி நான் பேசுற விஷயம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, தம்பி பாரதி இது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் ஏத்துக்க போறேன். என்ன தற்குறியின் கீழே வந்து போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? அப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இங்க பழக்க வழக்கம், பாரதி நமக்காக என்ன பண்ணா, இதெல்லாம் தாண்டி இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறாங்க. எனக்கு டிஎம்கே தான் முக்கியம், எனக்கு டிவிகே தான் முக்கியம், எனக்கு இவங்க முக்கியம், எனக்கு இந்த ஜாதி முக்கியம், எனக்கு இந்த மதம் முக்கியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம அவங்கள அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடி நான் தாங்க ஏமாந்து போய் நிக்கிறேன். நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுங்க, ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆனா அந்த ஒரு மனநிலைக்கு யாருமே இல்ல. தமிழ்நாடு அரசியல கூட விட்டுருங்க. இந்த புகைப்பட கலைத்துறை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நான் நல்லவனா தெரிஞ்சேன். அப்பெல்லாம் நான் போராளியா தெரிஞ்சேன். அப்பெல்லாம் வந்து என்ன ஆஹா ஓஹோன்னு பேசுனாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த பேசும்போது இந்த விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, தம்பி இல்லப்பா இது இப்படிப்பா அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்க போறேன். ஆனா இங்க பேசுறதுக்கு மனசு வரல. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? யார் நீங்க? அண்ணன் தானே, தம்பி தானே, ஒரு போட்டோகிராஃபர் தானே. உங்களுக்காக நான் எவ்வளவு விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். நான் நினைச்சிருந்தா இந்த போட்டோகிராஃபி ஃபீல்ட யூஸ் பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சிருக்கலாம். உங்களை யூஸ் பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சிருக்கலாம். அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்ன, மக்களுக்காக நின்ன, நியாயத்தின் பக்கம் நின்ன. ஆனா அது நியாயமா அநியாயமா அப்படின்றத கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க இல்ல. யாருக்காக பேசணும்னோ அவங்கதான் என்ன தற்குறின்னானுங்க. ஏண்டாடி அவ்வளவு முக்கியமா டிஎம்கே என்ன விட? எஸ், ஒரு தம்பியா உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன், எவ்வளவு பேசியிருப்பேன் இந்த போட்டோகிராஃபி ஃபீல்டுக்காக. அப்படி அவங்களுக்கு அவ்வளவு முக்கியன்றது எனக்கு தெரியாம நான் இருந்திருக்கேன் பாத்தீங்களா? அதுதான் நான் பண்ண தப்பு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு பின்னாடி அது இருக்கு. அவங்க பின்னாடி வந்து டிஎம்கே அவ்வளவு முக்கியமா அவங்க நினைச்சு பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில டிஎம்கே வந்து தேவைப்படுது. ஆனா எனக்கு டிவிகே தேவைப்படல. டிஎம்கே எனக்கு பின்னாடி, சாரி டிவிகே எனக்கு பின்னாடி கிடையாது அப்படி நான் நம்பல. ஆனா அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு அப்படி இருக்குன்றது எனக்கு புரியாம இருந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன். மக்களே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஜாதி, மதம், கட்சி இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. எனக்கு இன்னும் கூட ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் போட்ட ஒரு பதிவு கீழே வந்து சம்பந்தமே இல்லாம படையாண்ட மாவீரா படத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. எனக்கு அந்த பதிவு பார்த்தோன்னே நான் பேசின விஷயம் வேற, அவர் கேட்ட கேள்வி வேற. நான் ஏதோ பாலிடிக்ஸ் ஒரு விஷயத்தை பேசியிருக்கேன். அங்க வந்து படையாண்ட மாவீரா படம் பாத்தியா ரிவ்யூ போடு அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஏதாவது மூவி ரிவ்யூ போட்டிருக்கேனா? மூவி பத்தி ஏதாவது பேசியிருக்கேனா? திடீர்னு வந்து படையாண்ட மாவீரா படத்தை பத்தி ரிவ்யூ போடு அப்படின்னா, அப்ப இது எது மாதிரியான பதிவு தெரியுமா? ஜாதி ரீதியான நீ யாரு, உன் ஜாதி என்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து நான் ஜாதி பத்தி ஏதாவது பேசியிருப்பேனா? பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு ஜாதி பத்தி பேசினா அசிங்கம் இல்லை எனக்கு? உங்களை யாராவது ஜாதி பத்தி நான் பிரிச்சு பார்த்திருக்கேனா? எத்தனை பேர் என் ஜாதி யாருன்னு யாருக்கும் தெரியாது. உங்க கூட அந்த அளவுக்கு பழகினதால அந்த படத்தை பார்த்துட்டு எந்த படத்தை பார்த்துட்டியான்னு கேள்வி கேட்குறீங்க. ஈவன் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க,
ஆனா அப்ப கூட நான் வந்து தப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கேன். எவ்வளவு பேர் என்னை கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? என் கூட வந்துரு, நான் ஒருத்தனை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பேசியிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு பூரா நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஆனா இது எனக்கு வேணாம், இவனை நான் ஆகா ஓகோன்னு சொல்லி தான் தமிழ்நாடு பூரா கிளாஸ் எடுக்கணும், அப்படி ஒரு 10,000 எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி நின்னேன். எவ்வளவு பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. புலிவலம் ரவி சார்லாம் என்கிட்ட வந்து, தம்பி நீ என்கிட்ட திரும்ப வந்து தான் ஆகணும், நான் இல்லாம உன்னால கிளாஸ் எடுக்க முடியுமா, நீ என்கிட்ட கிளாஸுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ரவி சாருக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தரை பகைச்சிக்கிட்டேன். நான் அவர் சொன்னார், ரவி சார் சொன்னாரு, அவரே என்கிட்ட வருவார் பாக்குறியா அப்படின்னாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து கிளாஸ் போட்டாங்க. இவங்க 2 பேருக்காக நான் சண்டை போட்டவன், நான் வேண்டாத நான் போயிட்டேன். இவங்க 2 பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இவருக்காக அவர் கிளாஸ் போறாரு, அவருக்காக இவர் கிளாஸ் போறாரு. ஆனா அப்பயும் நான் சொன்னேன், சார் நீங்க சேர்ந்துருவீங்க, ஆனா நான் உங்ககிட்ட கண்டிப்பா வரவே மாட்டேன். நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் நீங்க மாத்திக்காத வரைக்கும் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன்னு அப்ப நான் சேலஞ்ச் பண்ணேன். இப்ப வரைக்கும் அவரோட பேனர்ல நான் கிளாஸ் பண்ணிருக்கேனா? வேண்டாம், தேவையில்ல. இங்க ஒரு பவானி பக்கத்துல, அது எனக்கு ஊர் வரல, அந்த ஊர்ல இருந்து எனக்கு ஒரு கிளாஸ் புக் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், பொலிட்டிக்கல் சம்பந்தமா ஒரு பதிவு போடுறேன். இந்த பதிவு பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி வரலாம் சார் அட்வான்ஸ் போடுறேன், அப்படி போறேன் இப்படி போறேன்னு சொல்லிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சக்தி, ஏதோ சக்தி என்ன ஊரு, அங்கிருந்து எனக்கு கிளாஸ் புக் ஆச்சு. இந்த பதிவு பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி, சார் இல்ல ஆள் வரல, கிளாஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பதிவுகள் போடுறதால எனக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், எனக்கு ஏதாவது அனுதாபம் கிடைக்கும், எனக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு இது பிரச்சனை தான். ஆக்சுவலாக நான் பொலிட்டிக்கல் பேசுறதால எனக்கு நிறைய இழந்திருக்கிறேன், நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஏகப்பட்ட விஷயத்தை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா மக்களுக்காக நிக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா போடா மயிருன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன். நான் டிவிபின்னு எவ்வளவு பிரச்சனை இழுத்து போட்டிருக்கேன் தெரியுமா எனக்காக. அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி நான் வந்து அமைதியா இருந்தேன் அப்படின்னா, இப்ப வரையிலும் சொல்றேங்க, லாஸ்ட் போன இதுல கூட சரி, தம்பி நீ மட்டும் அமைதியா இரு, சொல்லு, உனக்கு அடுத்த எக்ஸ்போல கிளாஸ் தரேன், தமிழ்நாடு பூரா உனக்கு கிளாஸ் வாங்கி தரேன். எத்தனை பேரை வச்சு என்கிட்ட தூது பேசினாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் வேணும்னு உதறி நின்று இருக்கிறான். அப்பெல்லாம் வந்து தென்றல் பாரதி வாவுன்னு கை தட்டினவரு இப்போ டிஎம்கே பத்தி அகைன்ஸ்டா பேசின உடனே நான் வேண்டாதான் ஆயிட்டேன்ல. என்ன மனநிலை இது? அன்னைக்கு நான் சொன்னா சரியா இருக்கும், இன்னைக்கு நான் சொல்றது தப்பா இருக்குமா? அப்படி தப்பா இருக்குன்னா, தம்பி தப்பா இருக்குடான்னு சொல்றதுக்கு ஏன் மனசு வரல? ரொம்ப தப்பா இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்றது, இது டிவிகே டிஎம்கேன்றதெல்லாம் வேற. அதை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குல்ல நமக்குள்ள, எவ்வளவு விஷயம். எத்தனை பேரு, நீங்க வாசனை மட்டும் எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், இது அவரை பத்தினது கிடையாது. ஏகப்பட்ட பேர், எத்தனை பேர் எனக்கு அகைன்ஸ்டா ஒரு போட்டோ போட்டோன்னே அப்படியே சண்டைக்கு வரான். அவன்லாம் என் யூடியூப் சேனல் பார்த்து அவ்வளவு விஷயத்தை கத்துக்கிட்டவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். நீ எப்படிடா வந்து பாலிடிக்ஸ் பேசலாம், எப்படிடா பாலிடிக்ஸ் பேசலான்னு. ஏன் யூடியூப்ல வீடியோ போடுறோம், போட்டோஷாப் சம்மந்தப்பட்டு பேசுறவன் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதா என்ன? அண்ணா இது சரியில்லைண்ணே, தம்பி இது சரியில்லை தம்பி அப்படின்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பச்சுந்தி. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க. அவங்களுக்கு அது தேவை, அவங்களுக்கு டிஎம்கே தேவை, அவங்களுக்கு அந்த ஜாதி தேவை, அவங்களுக்கு அந்த மதம் தேவை, அவங்களுக்கு அந்த அரசியல் தேவை, அதனால அப்படி இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாம எல்லாரோடையும் எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் இருந்துட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது எவ்வளவு இழந்திருக்கேன். சே, இவங்களுக்காகலாம் போய் நீயும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு இவங்களெல்லாம் ஏமாத்திட்டு வந்திருக்கணும். அது ஏமாத்துறது கிடையாது. ஆக்சுவலா எத்தனை பேர் இப்போ ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, அவனா தமிழ்நாடு பூரா கிளாஸ் எடுக்கிறான், ஒரு மயிரும் தெரியல, தமிழ்நாடு பூரா கிளாஸ் எடுக்கிறான். எதுக்காக? ஒரு 4 பேர் ஆகா ஓகோன்னு சொல்லணும், புகழ்ந்து பேசணும், வந்துடலாம். டிவிபிஏ இவரு அவர் ஒரு 4 பேர் இருக்காங்க. எனக்குன்னு தன்மானம் ஒண்ணு இருக்கு, புரியுது இல்லைங்களா? எனக்கு தன்மானம் ஒண்ணு இருக்கு. அதுக்காக எவங்கிட்டையும் பணிஞ்சு போய் தான் நீ கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே எனக்கு கிடையாது. அதே தான் இந்த இடத்துலயுமே சரி. எப்படி போட்டோஷாப்ல போட்டோகிராஃபில போட்டோகிராஃபர் ஃபீல்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் பேசணும், அதே தான் இங்கேயும் நான் பேசுறேன். அங்க மட்டும் தென்றல் பாரதி ஆகா ஓஹோ, இங்க
என்னையா இது? மக்களே, நான் நிறைய பேசணும் மக்களே. ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு இருக்கு. நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கரூர் விஷயம் விட்டுருங்க. முன்னாடி இருந்தே எதனால நான் பாலிடிக்ஸ் பேசுறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்காம இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு, இங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலா எடுத்து வச்சு பேசுறேன். ஒருத்தன் வந்து டிஎம்கேனா எப்படி நடந்துக்கிறான், டிவிகேனா எப்படி நடந்துக்கிறான். ஒரே ஆளு. டிஎம்கேனா அவனோட ஒரு ஒரு மனசு, அந்த பார்வை எப்படி இருக்கு, டிவிகேல பத்தி பேசும்போது அவனோட பார்வை எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறேன். மனுஷனா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் மனுஷனா இருங்க. மனுஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா டிவிகே, டிஎம்கே, ஜாதி, மற்ற மயிரெல்லாம் பேசலாம். நன்றி.